வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தருமபுரி மெடிக்கல் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம். அதாவது 2024 எவ்வளோ மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம், 7.5ல் ஆல் இந்தியா கோட்டாவில் 92.5ல் எத்தனை மார்க் எதிர்பார்க்கலாம், கேட்டகரி வைஸாக பார்ப்போம். எவ்வளோ சீட் மேட்ரிக் இருக்குது, எத்தனை சீட்டு இப்போ 2023 அலாட் பண்ணியிருக்காங்க கேட்டகரி வைஸாக, ஆல் இந்தியா கோட்டாவில் எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கோட்டாவில் கேட்டகரி வைஸாக எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், 7.5 92.5 எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்ப்போம். நம்ம சேனலில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை காலேஜுடைய கட் ஆஃப் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துருங்க. அதனுடைய மொத்த இதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தருமபுரி மெடிக்கல் காலேஜ் 2008 எக்ஸ்ட்ராமினேஷன் பண்ணுறாங்க. மொத்தம் 100 எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு வருஷத்துக்கு வருது. ஒரு வருஷத்துக்கு 100 எம்பிபிஎஸ் சீட்டு அலாட் பண்ணுறாங்க. இது அஃபிலியேட் ஆனது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. இதோடைய மொத்த ஏக்கர் பரப்பளவு 23. இது வைகை டேமுக்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்தவரையில் 222வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ரேங்கை பொறுத்தவரையில் 19வது ரேங்கில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. 800 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இது சிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1500லேருந்து 2000 பேஷண்ட் ஒரு நாளைக்கு வர்றாங்க. மொத்த ஹாஸ்பிட்டல் பெட்டு 816 பெட்டு இருக்குது தருமபுரி மெடிக்கல் காலேஜில். இது ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 15%, தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரை 85% இடம் ஒதுக்குறாங்க. இந்த தமிழ்நாடு பொறுத்தவரையில் 85% சீட்டை ஜெனரல் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிக்கிறாங்க. இந்த ஜெனரல் கோட்டாவை பொறுத்தவரையில் 7.5%, அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு 7.5% உள் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதாவது 185%லேருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லா கேட்டகரியும் வரும். அதே மாதிரி மீதி இருக்கிற 92.5% இது சீட் அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பிரிக்கிறாங்க. இதனுடைய ஃபீஸ் 92.5%க்கு 18,073 ரூபாயும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 12,073 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டும் இது. இதுக்கு மேலே ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில்லு இதெல்லாம் தனி பே பண்ணணும். இப்போ நான் 7.5 பொறுத்தவரையில் எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் எல்லா ப்ரைவேட் காலேஜுக்கும், அதாவது 7.5ல் இட ஒதுக்கீடு பண்ணுற குழந்தைகளுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் இட ஒதுக்கீடு இருக்குது. அந்த காலேஜ்லேயும் சரி, கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சரி, டியூஷன் ஃபீஸ், மெஸ் பில்லு, ஹாஸ்டல் ஃபீஸு கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. அதனால் அந்த 7.5 பொறுத்தவரையில் எந்த குழந்தையும் பே பண்ண வேண்டாம். இதில் அதாவது தருமபுரி மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 8 பிராஞ்சில் போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது. எம்டி 6 சீட் இருக்குது. மொத்தம் 6 சீட் போன வருஷம் 2023 அலாட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் ஜெனரல் சர்ஜன் 8 சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் 2023 பொறுத்தவரையில். இதில் அதாவது எத்தனை சீட் மேட்ரிக் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆல் இந்தியா பொறுத்தவரையில் 15% எப்படி பிரிக்காங்கன்னா, மொத்தம் 100 சீட்டை 15%னா மொத்தம் 15 சீட்டு வருது. அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அன்ரிசர்வுக்கு 7 சீட்டு, அன்ரிசர்வு இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டு கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 2 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, ஓபிசிக்கு 4 சீட்டு, மொத்தம் 15 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ரிசர்வேஷனை பொறுத்தவரையில் 2023 பொறுத்தவரையில் ஓசிக்கு எந்த சீட்டு அலாட் பண்ணலை. பிசிஏ பொறுத்தவரையில் 38 சீட்டு, எம்பிசியை பொறுத்தவரையில் 26 சீட்டு, அதே மாதிரி பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட்டு, எஸ்சியை பொறுத்தவரையில் 14 சீட்டு, எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட்டு, எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட்டு, மொத்தம் 85 சீட்டாக இருக்குது. அதாவது தமிழ்நாடு ரிசர்வேஷனை பொறுத்து 85%ல் தான் 7.5, அப்புறம் ஸ்பெஷல் கோட்டா எல்லாமே இந்த 85%லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அது அந்த ப்ரெசன்ட் கால்குலேஷனாக பார்த்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க மொத்த காலேஜில் எத்தனை % இருக்குது, எத்தனை சீட் இருக்குதுன்னு பார்த்து எந்தெந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்தெந்த காலேஜை அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த காலேஜை கேட்டிருக்காங்கன்னு ரேங்க் வாரியாக போட்டு வருவாங்க. அதில் தருமபுரி போட்டிருந்தாங்கன்னா கிடைக்கும்.
அதாவது ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் மொத்தம் 85 சீட்டு. இப்போது 7.5 ரிசர்வேஷனில் 2023 2022 எத்தனை சீட்டு போயிருக்குன்னு பார்ப்போம். அதாவது 2022 2023 ஓசியில் வந்து எந்த சீட்டுமே அலாட் பண்ணலை, எந்த ஸ்டூடெண்ட்டும் கிளைம் பண்ணலை. பிசியை பொறுத்தவரையில் 322வது மார்க் 2022 போயிருக்குது. 2023 பொறுத்தவரை 417, மொத்தம் 95 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 347 வந்திருக்குது 2022. 2023 பொறுத்தவரையில் 415 வந்திருக்குது, 68 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்குது. பிசிஎம்முக்கு எந்த சீட்டு அதாவது 2022 போடலை. அதே மாதிரி 2023 பொறுத்தவரையில் 414 எடுத்திருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 பொறுத்தவரையில் 290 மார்க்கில் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 23 பொறுத்தவரையில் 394 முடிஞ்சிருக்குது, 104 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2022க்கும் 2023 இடையில். எஸ்சிஏயில் 2022 2023 எந்த சீட்டுமே போடலை. அதே மாதிரி எஸ்டியிலையும் 2022 2023 எந்த சீட்டுமே போடலை. இப்போ வந்து ஸ்பெஷல் கோட்டாவை பார்ப்போம். இதில் வந்து ஒரு சீட் கிளைம் பண்ணியிருக்காங்க. எம்பிசி பிஹெச்சை பொறுத்தவரையில் 2022 போடலை. 2023 பொறுத்தவரையில் 131 மார்க்கில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இது எம்பிசி பிஹெச். இப்போது 92.5% பார்ப்போம். 92 இது வந்து ரவுண்டு 1 கால்குலேஷனே தான் தவிர அதுக்கப்புறம் ரவுண்டு 2 ரவுண்டு 3 மாப்பப் ரவுண்ட்லாம் இருக்குது, அதை நம்ம எடுக்கலை. ரவுண்டு 1 இதை வச்சு தான் எடுக்கிறோம். 2022 ஓசியில் எந்த சீட்டுமே போடல. 2023 610 முடிஞ்சிருக்குது ஓசியை பொறுத்தவரையில். பிசியில் 573 2022, 592 2023 முடிஞ்சிருக்கு, 19 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரையில் 499 2022, 477 2023, 28 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு எம்பிசியில். பிசிஎம்மை பொறுத்தவரையில் 536 2022, 557 2023, 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 451 2022, 487 6 2023, 35 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 403 2022, 434 2023, 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 358 2022, 417 2023, 59 மார்க் டிஃப்ரெண்டில் போயிருக்குது. இது ஸ்டேட் கோட்டாவில். அதே மாதிரி நம்ம ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் 2022 23 ரவுண்டு 1 வச்சு கால்குலேட் பண்ணுவோம். 625 2022 ஜெனரலில் போயிருக்குது. அதே மாதிரி 635 2023 போயிருக்குது, 10 மார்க் டிஃப்ரெண்டில் போயிருக்குது, கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது. ஓபிசியை பொறுத்தவரையில் 618 2022 முடிஞ்சிருக்குது, 632 2023 முடிஞ்சிருக்கு, 14 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 610 2022 முடிஞ்சிருக்குது, 618 2023 முடிஞ்சிருக்கு, 8 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 509 2022, 526 2023, 17 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்டியை பொறுத்தவரையில் 458 2022, 477 2023, 19 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து நம்ம 2024 எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு 2022 2023 வச்சு பார்ப்போம். ஆல் இந்தியா பொறுத்தவரை ஆவரேஜாக வந்து ஒரு 20 மார்க்கு, அதாவது 10 to 20 மார்க்கு டிஃப்ரெண்டில் தான் போயிருக்க தவிர அதிகமாக போகலை. இப்போ வந்து ரவுண்டு 1 2023 வச்சு எடுத்துக்கிட்டு இதை விட வந்து ப்ளஸ் 10 மார்க் இருந்தால் ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவை நம்ம பார்த்தோம்னா 92.5%. இதில் வந்து 2022க்கும் 2023க்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதிகமாக போயிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 59 போயிருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏயை பொறுத்தவரை 31, எஸ்சியை பொறுத்தவரை 35, பிசிஎம்மை பொறுத்தவரை 31 டிஃப்ரெண்டில் போயிருக்குது, பிசி 19, எம்பிசி 28 டிஃப்ரெண்டில் போயிருக்குது. ஆக இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக போயிருக்குது டிஃப்ரெண்ட்டு. நம்ம 2023 ஃபஸ்ட் ரவுண்டை மட்டும் கால்குலேட் பண்ணுவோம்.
ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிட்டு இதை விட வந்து ஒரு ப்ளஸ் 20 மார்க் நம்ம வந்து வச்சுருந்தா சேஃப் ஸ்கோராக இருக்கலாம், அதாவது பயம் இல்லாமல் இருக்கலாம், தருமபுரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும்னு. இதே ஸ்கோர் இருந்தால் மற்ற கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கட் ஆஃபை பொறுத்தவரையில் நம்ம வந்து இதை வந்து இப்படி இருக்கலாம், 2022க்கும் 2023க்குள்ள டிஃப்ரெண்ட் இவ்வளோ இருக்குது, 24 இவ்வளோ இருக்கலாம்னு நினைக்கும். ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன், அதாவது கொஸ்டின் எப்படி எழுதுகிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாமு, எத்தனை ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் எப்படி எழுதியிருக்காங்க. கொஸ்டின் டஃப்பாக வந்தால் வந்து கட் ஆஃப் இதை விட கம்மியாகும். இதே கட் ஆஃப் வர்றதுன்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் டஃப்பாகி இப்போ ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இதை விட வந்து கட் ஆஃப் கம்மியாகும். அதே மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியாகி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா இதை விட கட் ஆஃப் வந்து கூடும். அப்படி தான் பார்க்கணும். நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஆவரேஜாக வந்து இத்தனை மார்க்னு இது பண்ணலாம். அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் எவ்வளோ நம்ம பார்க்கலான்னா, இப்போ வந்து ஓசியில் வந்து இதில் தருமபுரியை பொறுத்தவரை போடல, ஓசியில் வந்து ஹை ரேட்டில் மார்க்கில் இருந்திருக்கு. எம்எம்சி ஸ்டானிலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 400 தான் இருந்திருக்கு. பிசிஏ பார்த்தீங்கன்னா 95 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்கு. எம்பிசிஏ பார்த்தீங்கன்னா 68 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 104 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்கு. இவ்வளோ மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்க காரணம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமான எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்காங்க. வருஷம் ஸ்டூடெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்குது. அதாவது ரிப்பீட்டர் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. ஸ்டூடெண்ட் வந்து அத்தனை ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய மார்க் ஸ்கோரும் நல்லா வருது, நல்ல மார்க்கை எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது டஃப்பான காம்படிஷன் தான் இருந்துக்கிட்டு இருக்க தவிர, இதில் வந்து நம்ம வந்து 2023 கால்குலேட் பண்ணிவிட்டு இதை விட வந்து ஒரு 40 மார்க் ப்ளஸ் இருந்தால் நம்ம ஓரளவுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும், தருமபுரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு கணக்கு பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம்லாம் வந்து ஒரு 460 பக்கத்தில் இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சியை பொறுத்தவரை 420, எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்தவரை 420 பக்கத்தில் இருந்தாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரை இது 2023 சீட் மேட்ரிக் தான். இப்போ இதில் ஓசியில் வந்து சீட் கிளைம் பண்ணலை. எந்த ஸ்டூடெண்ட்டு கிளைம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஓசியில் கிளைம் பண்ணலை, அதனால தான் இதில் கிடைக்கல. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்தவரை 8 பிரான்ச்சில் இருக்குது. ஆனால் இதையும் அவங்க வந்து கிளைம் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.